எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களோட தீபா. இன்னைக்கு நம்ம சேனல்ல வரலட்சுமி விரதம் வருது இல்லைங்களா, சிங்கிள் ஃபிளீட்டிங்ல அம்மனுக்கு எப்படி சாரி டிராப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல நான் டபுள் லேயர்ல காமிச்சிருக்கேன். வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பா நீங்க ஒரு முறை நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க. முடிஞ்சா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல சிங்கிள் லேயர்ல எப்படி நம்ம அம்மனுக்கு சாரி டிராப்பிங் பண்ணணும் அப்படின்ட்டு காமிக்க போறேன். அதே விதமா கலசம் வைக்காதவங்களுக்காக கலசம் இல்லாமலே அம்மனை எப்படி உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு கூட இந்த வீடியோல காமிக்க போறேன். ஸோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. இன்னைக்கு வந்து அம்மனுக்காக நான் பிங்க் கலர் சாரி எடுத்திருக்கிறேன். பிளஸ் ஸ்கை ப்ளூ பார்டர்ல பிங்க் கலர் சாரி எடுத்திருக்கிறேன். பார்க்கலாம் அம்மனுக்கு எப்படி அலங்காரம் பண்றான்னு சொல்லிட்டு வீடியோவை முழுசா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரொம்ப லேக் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். சிங்கிள் ஃபிளீட்டிங் சாரீ டிராப்பிங் இல்லையா, ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் இருக்காது. ஆனால் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து சாரீ வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங்கில் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப பெருசாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு லுக்கு நல்லா இருக்காது. அம்மன் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இல்லையா சைஸு. அதனால நம்ம இந்த மாதிரி சிங்கிள் ஃபிளீட்டிங்கானா இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங்கில் கம்பல்சரி மடிச்சிக்கணும். சேம் நம்ம சாரீ எப்படி மடிச்சுப்போமோ அதே மாதிரி உள் பக்கம் உள்ளவே இருக்கணும், மேல் பக்கம் மேலவே இருக்கணும். இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங்கா ஈவனா பண்ணிக்கணும். ஒன்று மேல ஒன்று கீழே அப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால ஈவனா பண்ணிக்கிட்டு ஐரன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் லாஸ்ட் வீடியோல ஐரன் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த வீடியோல அந்த தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீட்டா ஐரன் பண்ணிக்கணும். ஆனாலும் அங்கங்க கொஞ்சம் அப்படி இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஐரன் பண்றது எனக்கு கொஞ்சம் பெரிய வேலை. அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஐரன் பண்ணேன். அவ்வளோ நீட்டா ஒன்றும் ஐரன் ஆகல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிப்ஸ் பக்கத்துல வச்சுக்கோங்க. பின் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. எங்க நம்மளுக்கு கிளிப்பு போடணுமோ அங்க கிளிப்பு போட்டுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிளீட்ஸா எடுத்துக்கணும். ஐரன் பண்ணதுனால நீட்டா ஃபிளீட்டிங் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபிளீட்டிங் எடுக்கிறப்பே கிளிப்பு போட்டுக்கிட்டே வரணும், இல்லைன்னா நம்மளுக்கு ஃபிளீட்டிங் எல்லாம் மிஸ் ஆயிடும். அதனால கிளிப்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே வரணும். நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் மோட்டாவா இருக்கும். அதனால கிளிப்ஸ் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து போட முடியாது. ஸோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிற கிளிப்ஸ் விட்டுட்டு, ரொம்ப மோட்டாவா இருந்துச்சுன்னா ஆல்ரெடி போட்டிருக்கிற பிளீட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஃபிளீட்டிங்க்கு மட்டும் கிளிப்ஸ் போட்டுக்கினா போதுமா இருக்கும். நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம கிளிப்பு போடணும்னு சொல்லிட்டு, அதனாலதான் இந்த பாயிண்ட் நான் மறுபடியும் ரேஸ் பண்றேன். ஏன்னா அந்த வீடியோல அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோல என்ன இப்படி சொல்லுது அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது இல்லையா. இது டபுள் ஃபோல்டிங்ல இருக்கிறதுனால பார்டர் சைடு ரொம்ப மோட்டாவா இருக்கிறதுனால நமக்கு கிளிப் போடுறது கூட முடியாது. ஏன்னா கிளிப் சைஸ் கூட அவ்வளோ பத்தாது. அதனால ஆல்ரெடி கிளிப் போட்டு இருக்கிற ஃபிளீட்ஸ் எல்லாம் விட்டுட்டு மீதி இருக்கிற ஃபிளீட்டிங்க்கு எல்லாம் நம்ம கிளிப் போட்டுக்கினா சரியா இருக்கும். நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா கிளியர் ஆயிடும். எக்ஸ்பிளைன் பண்ண கூட தேவையில்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா. பார்டர் சைடு மட்டும் ரொம்ப மோட்டாவா இருக்கு. பார்டர் இல்லாத சைடு பாருங்க, எவ்வளவு நம்ம ஃபிளீட்டிங் பண்ணாலும் குட்டியா தான் தெரியும். ஆனா பார்டர் இருக்கிற சைடு இந்த மாதிரி ரொம்ப மோட்டாவா இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் 2-3 கிளிப் போட்டுக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி கிளிப்ஸ் சேர்த்துக்கிட்டு ஃபிளீட்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் இதே மாதிரி நம்மளுக்கு முந்தானி கூட ரெடி பண்ணி வச்சுக்கணும். முந்தானி கூட இதே மாதிரி ஃபோல்டிங்லவே பண்ணிக்கணும். ஓபன் பண்ணாதீங்க, இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங்லவே இருக்கணும். சின்னதா தான் வரும் நம்மளுக்கு. இந்த இதுல வந்து முந்தானி வந்து ரொம்ப சின்னதா தான் வரும். பட் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியா போட்டுக்கோங்க, பாக்குறதுக்கு அழகா இருக்கும். முந்தானி ரெடி பண்ண பிறகு நம்ம நார்மலா எப்படி அரேஞ்ச் பண்ணிப்போமோ அந்த மாதிரி நீட்டா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அங்கங்க கிளிப் போட்டுக்கோங்க.
மாதிரி நீட்டா ஈவனா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இங்கேயும் கிளிப் போட்டிக்கோங்க. கிளிப் போட்டதுனால நம்மளுக்கு ஷேக் ஆகாம ப்ளீட்டிங் எல்லாம் நீட்டா இருக்கும். இப்போ வந்து ப்ளீட்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு இல்லைங்களா? இப்போ வந்து அம்மனை எப்படி உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. நிறைய பேரு கலசம் வைக்க முடியாம இந்த மாதிரி அம்மனை உட்கார வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா? இந்த வீடியோல நான் இப்போ கலசம் வைக்காம அம்மனை எப்படி உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கீழே கோலம் போட்டுக்கிட்டு மஞ்சள் குங்குமம் அப்படி வச்சுக்கலாம். நான் இங்க பிளேட்ல தான் வைக்கிறேன். நீங்க கீழே கூட கோலம் போட்டுக்கிட்டு அதுக்கு மேல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிளேட் வச்சுக்கோங்க. அதுல நீங்க அரிசி சேர்த்துக்கலாம். ஸ்ட்ராங்கா நிக்கும். நம்மளுக்கு அரிசி கீழே இருந்துச்சுன்னா ஸ்டிஃபா இருக்கும். நம்மளுக்கு அம்மன் வந்து ஷேக் ஆகாம நீட்டா உட்காரும். இதுக்கு மேல நம்ம எந்த பாத்திரம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது ஃபுல்லா கூட அரிசி சேர்த்துக்கணும். அரிசி சேர்க்கறதுனால முன்னாடி சொன்ன மாதிரிதான் அம்மனை உட்கார வைக்கிறப்போ ஷேக் ஆகாம இருக்கும். இங்க வந்து நான் கலசம் சொம்பு தான் யூஸ் பண்றேன். ஆனா அதுக்குள்ள அரிசி தான் சேர்க்கிறேன். கலசம் வைக்கிறவங்க இதுல தண்ணி சேர்த்துக்கிட்டு மஞ்சள் குங்குமம் இன்னும் நிறைய பொருள் எல்லாம் சேர்ப்பாங்க. கலசம்ல சேர்க்கிற பொருள் எல்லாம் சேர்த்திப்பாங்க. பட் நம்மளுக்கு இங்க கலசம் வைக்காம எப்படி செய்யணும் அப்படின்னு தான் காமிக்கிறேன். அதனால கலசம் சொம்புலவே நான் அரிசி சேர்க்கிறேன். அந்த சொம்பு கூட யூஸ் பண்றது வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதே ஷேப்ல வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து இப்போ ஸ்கேல் வந்து டைட்டா கட்டிக்கணும். ஸ்கேல் இல்லைன்னா அந்த சைஸ்ல உங்களுக்கு ஸ்டிக் இருந்தாலும் பரவாயில்ல. 30 சென்டிமீட்டர் அது கரெக்டா இருக்கும். அதுக்கு மேல இருந்தாலும் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால 30 சென்டிமீட்டர்ல ஸ்கேல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா வேலை முடிஞ்சிடும். இப்போ வந்து saree டிராப்பிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ saree நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் முந்தானி சைடு கிடையாது, ஃபர்ஸ்ட்ல ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா? அது இந்த மாதிரி நூல் கட்டி கொஞ்சம் மேல விட்டுட்டு நூல் டைட்டா கட்டிக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் saree ஃபுல்லா டிராப் ஆயிடும். ஸோ அதனால கொஞ்சம் டைட்டா கட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம இங்க எந்த விதமான கிரிப்பு கொடுக்க போறது கிடையாது இல்லைங்களா? அதனால இந்த மாதிரி ப்ளீட்டிங் எல்லாம் அந்த சொம்பு கவர் ஆகுற மாதிரி இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப டைட்டா கட்டிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈவனா ப்ளீட்டிங் எல்லாம் நல்லா வரும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கிளிப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ப்ளீட்டிங் எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீட்டா அரேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம ஐரன் பண்ணி முன்னாடி நாளே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வேலை இன்னும் ஈஸியா இருக்கும். எல்லா பிளேட்டிங் எடுத்துக்கிட்டு நல்லா ஐரன் பண்ணி வச்சுட்டோம்னா ஹேங்கர்ல மாட்டி வச்சுக்கிட்டோம்னா அம்மனுக்கு இந்த மாதிரி நல்லா டிராப் பண்ணி விட்டுடலாம். இல்ல அன்னைக்கே செஞ்சோம்னா கொஞ்சம் 1/2 hour டைம் எடுத்துக்கும். இதே நம்ம முந்தா நாள் செஞ்சு வச்சுட்டோம்னா அந்த 1/2 hour நம்மளுக்கு மிச்சமா இருக்கும். அன்னைக்கு உபவாசம் இருப்போம் இல்லையா? அதே விரதம் இருப்போம் இல்லையா? பக்தியோட இருந்தோம்னா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தோணாது. ஆனா ஒரு வாட்டிக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்றேன். இந்த மாதிரி முந்தா நாள் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு saree டிராப்பிங் ஈஸியா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் முந்தானி எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். இங்க நான் எந்த விதமான கிளிப்ஸும் கிரிப்புக்காக போடல. ஏன்னா அது கிரிப்பு நல்லா தான் இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அதனால எல்லா கிளிப்ஸுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் முந்தானி வந்து இந்த மாதிரி பிளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்க வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு அந்த வட்டானம் தான் சொல்லுவாங்க. அது வந்து கிரிப் கொடுக்கல. பட் கொஞ்ச நேரம் அரேஞ்ச் பண்ணேன். ஆனாலும் கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் கழட்டிட்டு அந்த இடத்துல டைட்டா ஒரு கயிறு கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த வட்டானம் வச்சேன். உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா கொஞ்சம் மோட்டாவா இருக்கிற வட்டானம் இருந்துச்சுன்னா அதை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கிரிப்பு கொடுக்கல. இது பட்டு சாரினால கொஞ்சம் கீழே மேல அப்படி போயிட்டு வந்துட்டே இருந்துச்சு. இப்போ வந்து கலசம் வைக்க முடியாதவங்களுக்காக இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துக்கோங்க. கலசம்னா நம்ம கோகோனட் வைப்போம் இல்லையா? தேங்காய் வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஷேப்ல கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸுக்கு வந்து அம்மனோட முகம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். பின்னாடி வந்து நூல் கட்டிக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் உள்ள பிரஸ் பண்ணோம்னா உள்ள வரைக்கும் போயிடும். நம்ம கிளாஸ் வச்சோமா
வச்சோமா இல்ல பின்னாடி கலசம் வச்சோமா அப்படின்னு கூட யாருக்குமே டவுட் வராது. பாருங்க கிளாஸ் வச்ச மாதிரி கூட தெரியல இல்லைங்களா? அந்த அளவுக்கு அழகா தெரியும். பட் அந்த மாதிரி ஷேப்ல எடுத்துக்கினீங்கன்னா உங்களுக்கு அம்மனை பேஸ் உட்கார வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கேல் ரொம்ப தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அம்மனுக்காக வளையல் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் அம்மனுக்காக அலங்காரம் பண்ணி விட்டுட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற நகையோட பூவோட நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. நான் சிம்பிளா தான் வீட்டுல இருக்கிற பொருள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வைக்கிறேன். நீங்க இன்னும் கிராண்டா நல்ல லுக்கோட அலங்காரம் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோல சிங்கிள் பிளீட்டிங் தான் காமிச்சிருக்கிறேன் இல்லைங்களா? நான் லாஸ்ட் வீடியோல டபுள் லேயர்ல எவ்வளவு ஈஸியா அம்மனுக்கு சாரி டிராப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல போஸ்ட் பண்ணிருக்கிறேன். நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பா ஒரு முறை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு லிங்க் வேணும்னா மேல கார்ட்ல கொடுக்குறேன். அதே விதமா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். கண்டிப்பா ஒரு முறை டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. அதே விதமா நம்ம சேனலை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. அம்மன் அலங்காரமே இல்லாம இன்னும் கொஞ்சம் யூஸ் ஆகுற மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க. வீடியோஸ் எல்லாம் பார்த்த பிறகு உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அம்மன் அலங்காரம் வந்து இந்த மாதிரி சிம்பிளா முடிச்சுக்கணும். எப்படி இருக்குன்ட்டு நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. நானு பூ அலங்காரம் நகை அலங்காரம் எல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் முடிச்சுக்கினேன். உங்க வீட்டுல இருக்கிற நகையோட இன்னும் ஜாஸ்தி பூவோட இன்னும் நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.